ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெய்வ ரகசியம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாசம் பிறந்தா நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனா மாச கடைசியில பார்த்தா கையில ஒரு 10 பைசா கூட நிக்க மாட்டேங்குது. வந்த பணம் எப்படி செலவாச்சுனே தெரியல. இப்படி அடிக்கடி புலம்புற ஆளா நீங்க? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம வீட்ல நிறைய பேரு ராப்பகலா உழைக்கிறோம், ஆனா அந்த உழைப்புக்கேத்த காசு கையில தங்கறதே இல்ல. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த பண கஷ்டம் அப்படின்னு எப்பவாச்சும் நீங்க கடவுள்கிட்ட கேட்டிருக்கலாம். உண்மையில என்ன ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல நாம பண்ற ரொம்ப சின்ன சின்ன தப்புகள் தான் மகாலட்சுமியை நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வைக்குது. பணத்தை ஈர்க்கிறதுக்குன்னு நம்ம முன்னோர்கள் சில வாஸ்து, சாமி ரூம் ரகசியங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நாம சரியா ஃபாலோ பண்றோமா? இன்னைக்கு நம்ம வீட்ல காசு தங்காம போறதுக்கு காரணமான 5 முக்கிய தப்புகள் என்னென்ன, அதை எப்படி மாத்தி வீட்டை செழிப்பா மாத்துறதுன்னு தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற ஒரு சின்ன மாற்றம் கூட உங்க லைஃப் ஸ்டைலையே மாத்தலாம். முதல் விஷயம், நம்ம வீட்டு மெயின் டோர், நிலைவாசல். ஒரு வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியும் சரி, பணமும் சரி உள்ள வர்ற முக்கியமான இடமே இதுதான். ஆனா நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னா வாசப்படியிலேயே செருப்புகளை கண்டபடி கழட்டி போட்டிருப்பாங்க. வாசலுக்கு நேரா குப்பை தொட்டியே வச்சிருப்பாங்க. சாஸ்திரப்படி குப்பையும் அழுக்கான செருப்பும் இருக்கிற இடத்துக்குள்ள எந்த சாமியும் வராது. அதனால உங்க நிலைவாசல் எப்பவுமே நீட்டா இருக்கணும். அதே மாதிரி வீட்டு கதவை திறக்கும் போதோ மூடும் போதோ கீச் கீச்சுன்னு சத்தம் வரக்கூடாது. வாஸ்துல இது ரொம்ப பெரிய தப்பு. இந்த சத்தம் வீட்ல தரித்திரத்தை கொண்டு வரும். கதவுல சத்தம் வந்தா உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டு சரி பண்ணிடுங்க. டெய்லி காலையில எழுந்ததும் வாசலை கூட்டி ஒரு சின்ன கோலமாச்சும் போடுங்க. வெள்ளிக்கிழமை நிலைவாசலுக்கு மஞ்சள், குங்குமம் வைக்கிறது உங்க வீட்டுக்குள்ள காசை காந்த மாதிரி இழுத்துட்டு வரும். ரெண்டாவது முக்கியமான மேட்டர், நம்ம சாமி ரூம். நம்ம வீடோட இதயமே சாமி ரூம் தான். அங்க நாம பண்ற சின்ன தப்பு கூட பணவரவை தடுத்துடும். நிறைய பேர் சாமி படத்துக்கு பூ வைப்பாங்க, ஆனா அந்த பூ வாடி வதங்கினதுக்கு அப்புறமும் அதை எடுக்காம அப்படியே விட்டுருப்பாங்க. காஞ்சு போன பூக்கள் வீட்ல நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். அதனால வாடின பூக்களை உடனுக்குடனே எடுத்துடுங்க. அடுத்தது விளக்கு ஏத்துறது. விளக்கு ஏத்தும் போது திரி கருகி போய் அப்படியே இருக்கக்கூடாது. டெய்லி திரிய மாத்துங்க, இல்லைன்னா அந்த கருகின பகுதியையாவது கிள்ளி விட்டுட்டு ஏத்துங்க. அதே போல விளக்கு எந்த பக்கமா எரியுதுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே விளக்கு கிழக்கு பார்த்தோ இல்ல வடக்கு பார்த்தோ தான் எரியணும். தெற்கு பக்கம் பார்த்து விளக்கு ஏத்துனா வீட்ல தேவையில்லாத மெடிக்கல் செலவும் பண நஷ்டமும் வரும். இன்னொரு பெரிய தப்பு, தீப்பெட்டிய உரசி விளக்கு ஏத்திட்டு அந்த தீக்குச்சிய அப்படியே சாமி படத்துக்கு கீழையோ விளக்குக்கு பக்கத்துலயோ போட்டுடுவாங்க. நெருப்ப பத்த வச்ச குப்பைய சாமி ரூம்ல வைக்க கூடாது. அதை உடனே டஸ்ட்பின்ல போட்டுடுங்க. சாமி ரூம் எவ்வளவு வாசனையாவும் சுத்தமாவும் இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்ல காசு சேரும். மூணாவது காரணம், உங்க கிச்சன் அப்புறம் தண்ணி பைப். வாஸ்து சாஸ்திரத்துல தண்ணிக்கும் பணத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. உங்க வீட்ல எந்த பைப்லயாவது எப்ப பார்த்தாலும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கா? உடனே அதை சரி பண்ணுங்க ப்ளீஸ். தண்ணி வீணாகிறதும் உங்க வீட்ல காசு கரையிறதும் ஒண்ணுதான். தண்ணி சொட்டுறது உங்க சேமிப்புல ஓட்ட விழறத குறிக்குது. அதே போல நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எச்சில் பாத்திரங்களை சிங்க்ல கழுவாம அப்படியே போட்டுட்டு தூங்குற பழக்கம் நிறைய வீட்ல இருக்கு. நைட்டு எச்சில் பாத்திரங்கள் அப்படியே கடந்தா தரித்திரம் பிடிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அன்னபூரணி இருக்கிற கிச்சனை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சுத்தமா வச்சுட்டு தூங்குங்க. கிச்சன்ல எப்பவுமே குறையாம இருக்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு. உப்பு ஜாடியில உப்பு குறைய குறைய உங்க வீட்ல பண கஷ்டம் அதிகமாகும். அதனால எப்பவும் உப்பு ஜாடி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நாலாவது விஷயம், உடைஞ்ச அப்புறம் ஓடாத பொருட்கள். நம்ம வீட்ல பேட்டரி இல்லாம ஓடாம நின்னு போன கடிகாரம் இருந்தா அது நம்மளோட வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்திடும். கடிகாரங்கிறது நேரத்தோட அடையாளம். அது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். மாசக்கணக்கா செவுத்துல சும்மா மாட்டி வச்சிருக்கிற கடிகாரங்களை உடனே ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா கழட்டி உள்ள வச்சிடுங்க. அதே மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி உடஞ்சிருந்தாலோ விரிசல் விட்டிருந்தாலோ அதை வீட்ல யூஸ் பண்ண கூடாது. உடஞ்ச கண்ணாடி பொருட்கள் வீட்ல இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதோட
பணவரவையும் சுத்தமா தடுத்திடும். 5வது லாஸ்ட் ரகசியம், நீங்க பணம் வைக்கிற இடம். காசு வைக்கிற பீரோ இல்லைன்னா கல்லாப்பெட்டி வீட்ல தென்மேற்கு மூலையில சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருக்கணும். பீரோ கதவை திறக்கும் போது அது வடக்கு திசையை பார்த்து திறக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வடக்கு திசை குபேரனோட திசை. பீரோ வடக்கு பார்த்து திறந்தா குபேரன் அருளால காசு பெருகிக்கிட்டே இருக்கும். பணம் வைக்கிற இடத்துல ஒரு சின்ன சிகப்பு துணியை விரிச்சு அது மேல பணத்தை வைங்க. காசோட சேர்த்து கொஞ்சம் மல்லிகை பூ இல்லைன்னா பச்சை கற்பூரத்தை வைங்க. அந்த வாசம் எப்பவுமே பணத்தை ஈர்க்கும். அதே போல உங்க பர்ஸையோ பீரோவையோ எப்பவுமே சுத்தமா காலியா வச்சிருக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 10 ரூபாய் இல்லைன்னா 11 ரூபாயாவது எப்பவும் அதுக்குள்ள இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். ஆனா இதை நம்ம மாத்தும் போது வீட்ல வர்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க வீட்ல இந்த தப்புகள் நடந்திருந்தா இன்னைக்கே அதை மாத்துங்க. மகாலட்சுமியோட முழு அருளும் உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மற்றவங்களுக்கும் போய் சேர உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்கள், வாஸ்து டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம தெய்வ ரகசியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.